Hello everyone, welcome back to my channel. This is Math Idithon with me Vasugi. Now we are moving to 13th question and exercise 4B. 13th question la எதுமே கொடுக்கல, just graph draw பண்ணுங்க நம்பர் லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்பிட்வீன் அண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாங்கள் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கண்டிஷன் நான் சொல்லியிருந்தேன். இங்கே ஜஸ்ட் சொல்கிற பாருங்கள், யூனா யூனியன், யூனியன்னா ஆல்னு அர்த்தம். இது வந்து இன்டர்செக்ஷன்னா ஒன்லி காமன் திங்ஸ் மட்டும்தான் இதில் எழுதணும். ஓகேவா? இதில் யூனியன்ன்றது ஆர்ன்னு சொல்லுவாங்க, யூனியன்னா ஆர், இன்டர்செக்ஷன்னா அண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அண்டுக்கான மீனிங் வந்து இன்டர்செக்ஷன். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான நான் இது பார்க்கலாம். 2x minus 9 less than 7. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு தனியாக கிராஃப் போடணும், இதுக்கு தனியாக கிராஃப் போட்டு ரெண்டுத்துலேயும் எது காமனோ அதுக்கான கிராஃபை இங்கே வரையணும். ஓகேவா? அதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இப்போ பாருங்கள், இதை சால்வ் பண்ணி பார்த்தா 2x less than 7 plus 9, 2x less than 16, x less than 8. ஸோ இந்த சைடு x less than 8 வந்துடுச்சு. இதுக்கான நம்பர் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 -1 -2 -3. இது வந்து ரியல் நம்பர்ஸ்ன்றதுனால இங்கே வந்து என்ன நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ், ஸோ லைன்ஸ் தான் ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், லெஸ் தேன் 8ன்றதுனால ஹாலோ சர்க்கிள் ஆன் 8. அப்புறமா இந்த சைடு ஃபுல்லாகவே வரும். ஓகேவா? ஜஸ்ட் என்ன டார்க்கன் பண்ணிக்கோங்க இந்த சைடு ஃபுல்லாக. இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு ஈக்குவேஷனில் என்னது, 3x + 9 less than or equal to 25 இதுதான் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். less than or equal to 25 minus 9 which is equal to 3x less than or equal to 16, x less than or equal to 16 by 3 which is equal to x. இதை டிவைட் பண்ணிக்கலாம், which is 5 times 5.3 5.333 போயிட்டே இருக்கும். இதுக்கான நம்பர் லைன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து 0 1 2 3 4 5 6, இங்கே வந்து -1 -2 -3 இப்படி இருக்கும். ஸோ இதுவும் ரியல் நம்பருன்றதுனால லைன் தான் போட போகிறோம். ஆனால் டார்க் சர்க்கிள் ஃபார் 5.3 5.3க்கு தான் டார்க் சர்க்கிள். ஸோ இப்போ பாருங்கள், சாரி இது 5.3ன்னு வச்சுக்கிறேன், இது 5ன்னு வச்சுக்கிறேன். 5.3க்கு டார்க் சர்க்கிள். அப்புறமா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஸ் தேன் தானே கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே கவர் ஆகும். இப்போது நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. 2 ஈக்குவேஷனுக்கும் 2 கிராஃப் போட்டாச்சு. இவ்வளோ தானே ஆன்சருன்னா இல்லை. என்ன சொல்லியிருந்தேன், அண்டுன்னு ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்குல்ல, அந்த அண்டுக்கு மீனிங் என்னென்னா காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். இந்த 2 நம்பர் லைன்லையும் எது காமன் பாருங்கள், அதுதான் நம்மளோட ஃபைனல் நம்பர் லைன். ஓகேவா? 0 1 2 3 4 5 6 7 8 9, இங்கே வந்து -1 -2 -3. இப்போ இப்படி இருக்கும்போது இதில் எது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 5.3 இங்கேயும் இருக்குது, 5.3 இங்கேயும் இருக்குது. இதெல்லாமே காமனான நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து 8லேருந்து இங்கே இல்லை, ஸோ 8 காமனாக எடுக்க முடியாது. 7 காமனாக இல்லை, 6 காமனாக இல்லை, 5.3 இங்கேயும் 5.3 சம்வேர் கவர் ஆகிருக்குல்ல. ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து 5.3லேருந்து தான் கவர் ஆகுது. ஸோ 5.3 டார்க் சர்க்கிள்லேருந்து இந்த சைடு போகிற எல்லா நம்பர்ஸும் கவர் ஆகும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஃபைனல் நம்பர் லைன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் இப்போது இன்டீஜர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸ்னால் டாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2x minus 9 less than or equal to 7, 2x less than or equal to 7 plus 9 less than or equal to 16, x less than or equal to 16 by 2, x less than or equal to 8.
ஸோ இப்போ இதுக்கான நம்பர் லைன் எப்படி வரையலாம்? ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே வந்து -1 -2 -3 இந்த மாதிரி போகும். இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து எப்படி பண்ணணும்? இன்டீஜர்ஸ் எக்ஸ் பிலாங் டு இன்டீஜர்ன்றதுனால 8ம் இன்க்ளூடட் தான். 8லேருந்து டாட்ஸ் வச்சுட்டு வரணும். 7க்கு டாட் வைக்கணும். லெஸ் தேன் 8 என்னென்ன நம்பர்ஸ் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே லெஸ் தேன் 8ல் கவர் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்பர் வரைஞ்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே டாட் வரணும். ஓகேவா? எக்ஸப்ட் 9 வந்து கிரேட்டர் தேன் 8. ஸோ அதனால் அது வரைய முடியாது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x. ஸோ இப்போ பாருங்கள், 3x கிரேட்டர் தேன் 25 ப்ளஸ் 9 வந்து இந்த சைட் போச்சுன்னா -9. ஸோ 3x கிரேட்டர் தேன் 16. x greater than 16/3 which is equal to x greater than 5.3. ஸோ 5.3க்கு மேலே என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கணும் நம்பர் லைனில். 0 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி போகும். -1 -2 -3 இங்கே வந்து 9ம் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது கிரேட்டர் தேன் 5.3. 5.3 எங்கே இருக்கும்? 5.3 இங்கே இருக்கும். 5.3க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் டாட் வைக்கணும். இதில் 9 10 எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பார்க்கணும்? அண்டுன்ற ஒரு வேர்டு. அண்டுன்றது என்னது? காமன். இந்த 2 கிராஃபில் இருந்தும் எது நம்மளுக்கு காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயும் 6 7 8 கவர் ஆகிருக்கு. இதுலேயும் 6 7 8 கவர் ஆகிருக்கு. 9 கவர் ஆகலை. இங்கே 9 கவர் ஆகிருக்கு. ஸோ 9 எடுக்கக்கூடாது, காமனாக இல்லை. ஸோ 6 7 8 தான் வந்து காமனான நம்பர் லைன். ஸோ இப்போ என்ன எழுதணும்னா 0 1 2 3 ஸோ இப்படி போட்டுட்டு இப்போ எது மட்டும் ஃபைனலாக ஷேட் பண்ணணுன்னா இது மட்டும்தான் ஷேட் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுத்துலேருந்தும் எது காமனாக இருக்கோ அது மட்டும்தான் இந்த கிராஃபில் மெயினாக எழுத போகிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். தேர்ட் சப்டிவிஷன் அண்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அண்டும் அதே மாதிரி தான் அதே இது தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. x + 5 greater than or equal to 4x - 4. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். x - 4x greater than or equal to -4 - 9 - 5 -3x greater than or equal to -9x. இப்போ -3 டினாமினேட்டரில் வர்றதுனால சிம்பிள் சேஞ்ச் ஆகும். -9/-3. ஸோ மைனஸ் கேன்சல். 3 x less than or equal to 3. இது ஒரு சைடான ஈக்குவேஷன். ஸோ இது வந்து என்னது? x belongs to ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், 0 1 2 3 4 5 6 இது -1 -2 -3 இந்த மாதிரி. x belongs to ரியல் நம்பர்ஸ்ன்றதுனால 3க்கு வந்து டார்க் சர்க்கிள், லெஸ் தேன்ன்றதுனால இந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகேவா? இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். 3 - 2x less than -7. ஸோ 3 ஸோ எக்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சு இந்த கொஷின் எழுதிக்கலாம். -2x மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு -7 + 3 அந்த சைடு போச்சுன்னா -3 -2x -10. இப்போ மைனஸ் வந்து டினாமினேட்டரில் போகுன்றதுக்காக சிம்பிள் சேஞ்ச் ஆகும். -10/-2 மைனஸ் கேன்சல் ஆகிடும். x greater than 5. whereas x belongs to ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ இதுக்கான நம்பர் லைன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 5 6 7 8 -1 -2 -3 இந்த மாதிரி. ஸோ கிரேட்டர் தேன் இது வந்து கிரேட்டர் தேன் 5 மட்டும்தான் இருக்குது. ஹாலோ சர்க்கிள் ஃபார் 5 அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷனில் இருந்தும் ஏதாச்சும் காமனாக இருக்கா பாருங்கள். ஏதாச்சும் காமனாக இருக்கா? இந்த நம்பர் லைன்லேருந்து
எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இட் இஸ் எம்டி செட். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது 3க்கு இந்த சைடு இருக்குது, இது 5க்கு இந்த சைடு இருக்குது. ஸோ எந்த நம்பர்ஸுமே கவர் ஆகலை. இங்கே 3 கவர் ஆகிருக்கா, 3ஏ கவர் ஆகலை. இங்கே 2 கவர் ஆகிருக்கா, அதுவும் கவர் ஆகலை. இந்த சைடு எதுவுமே கவர் ஆகலை. அதே மாதிரி இங்கே 5 கவர் ஆகிருக்கா, இல்லை. 6 கவர் ஆகிருக்கா, இல்லை. எதுவுமே ஜாயின் ஆகி வரல. ஸோ காமன்ன்றது வந்து ரெண்டு லைன் நம்பர் லைன்லேயும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து காமன் சொல்லுவோம். ஓகேவா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.